என்றால் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் தெரிவித்தபடி 100 தீவிரவாதிகளை கொன்று குவித்திருக்கின்றோம், தேவைப்பட்டால் இன்னும் தீவிரவாதிகளை அழிப்போம் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். ஆனால் மிக முக்கிய விடயமாக பார்க்கப்பட்டது ஆபரேஷன் சிந்தூர் என்பது இன்னும் முடியவில்லை, இன்னும் நிறைவு பெறவில்லை என்று தெரிவித்தார். அதன் மூலமாக இந்த நிகழ்வு என்பது பகல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்பது முடிவல்ல, அது இன்னும் தொடர்கிறது என்பதையே காண்பித்தது. அப்போதே உச்சகட்ட பதற்றம் காணப்பட்டது. அதை அறிந்து பாகிஸ்தான் பொறுத்தவரையில் தொடக்கத்தில் இந்த இந்தியா மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஒரு பயத்தையே அவர்கள் காண்பித்தார்கள். அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு அச்ச நிலையிலே அவர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீற தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தக்க பதிலடியை இந்திய ராணுவம் கொடுத்து வருகிறார்கள். எல்லையில் உச்சகட்ட போர் பதற்றம் காணப்படுகிறது. குறிப்பாக பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பாகிஸ்தான் எல்லையொட்டிய மாநிலங்கள், அந்த எல்லையொட்டிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த எல்லையொட்டிய மாவட்டங்களில் அனைத்து இடங்களிலும் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. மறு உத்தரவு வரை விமானம் இயக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பாகிஸ்தான் எல்லையொட்டிய மாநிலங்களில் ஒரு உச்சகட்ட பதற்றமான சூழல் காணப்படுகிறது. 3 போர் விமானங்கள், அந்த 3 போர் விமானங்களும் சீனாவிடமிருந்து வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவிடமிருந்து வாங்கப்பட்ட அந்த 3 போர் விமானங்கள் மூலமாக இந்தியாவை தாக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி என்பது முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் ஏற்கனவே பஞ்சாபில் வந்து விழுந்த அந்த ட்ரோன் தாக்குதல், ஏற்கனவே பாகிஸ்தான் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல் நடுவானில் இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதனுடைய பாகங்கள் பஞ்சாபில் அமிர்தசரஸை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அது. அதனுடைய பாகங்கள் பஞ்சாபினுடைய வயல்வெளி பகுதியில் வந்து விழுந்தது. அந்த பாகங்களை ஆய்வு செய்த போதுதான் அந்த ட்ரோன் தாக்குதல் கூட, அந்த ட்ரோன் கூட சிறிய ரக ஏவுகணை கூட சீனாவிடம் இருந்து பாகிஸ்தான் வாங்கி இருப்பது தெரிய வந்தது. அப்படியாக சீனாவிடம் இருந்து அதிக ஆயுதங்களை பாகிஸ்தான் வாங்கி வைத்திருப்பதுதான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே பஞ்சாபில் வந்து விழுந்த அந்த ட்ரோனாக இருக்கட்டும், அது சீனாவிலிருந்து வாங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த போர் விமானங்கள், 3 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த போர் விமானங்கள் FJ-17 உள்ளிட்ட 3 போர் விமானங்கள், அந்த போர் விமானங்கள் கூட சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. இப்படி பாகிஸ்தான் பயன்படுத்தி வரக்கூடிய அனைத்து ஆயுதங்களும், பெரும்பான்மையான ஆயுதங்கள் சீனாவிடமிருந்து வாங்கப்பட்டிருப்பதுதான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இந்தியா பாகிஸ்தான் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவுடைய ஆயுத பலம் என்பது மிக அதிகம். நாம் அது ஏற்கனவே பல முறை அது விளக்கங்களோடு தெரிவித்திருக்கின்றோம். தொடர்ந்து தீவிர மோதல் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அடுத்தடுத்த ஆயுதங்களை இந்தியா பயன்படுத்தும். அது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதையொட்டிதான் தற்போது உச்சகட்ட பதற்றமான ஒரு சூழல் என்பது காணப்பட்டு வருகின்றது. இரவு முழுக்க இதே நிலை தொடரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றார். பல்வேறு வெளிநாட்டு தலைவர்களும் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கண்காணித்து கவனித்து வருவதாக கூறப்படுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். எது என்பது குறித்தும் அவர் கேட்டு அது தொடர்பான விளக்கங்களை பெற்று வருகிறார். ஏற்கனவே லாகூரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் லாகூரில் இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அமெரிக்கா அறிவுறுத்தல்களை வழங்கியது. லாகூரை குறிவைத்து இந்தியா ஏன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது என்பது தொடர்பாக இந்திய ராணுவம் விளக்கம் அளித்தது. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கை என்பது பார்க்கப்படுகிறது. ட்ரோன் தாக்குதல், சிறிய ரக ஏவுகணை மூலமாக தாக்குதல், தரைவழி தாக்குதல் என பாகிஸ்தான் மிக தீவிரமாக தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுடைய தாக்குதலை முன்கூட்டியே கணித்த இந்தியா அதற்கு தக்க பதிலடியும் கொடுத்து வருகின்றது. பதிலடிக்கு முன்பாக பாகிஸ்தானுடைய செயல்பாடுகளை முறியடிக்கும் முயற்சி இந்தியா மேற்கொண்டார்கள். அந்த ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதல் உள்ளிட்ட அனைத்தையும் இந்திய நிலப்பரப்புக்குள் வருவதற்கு முன்பாகவே S-400 மூலமாக அது வான்பரப்பில் இடைமறித்து அழிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. முழுவதுமாக பாகிஸ்தானுடைய ட்ரோன் மற்றும் போர் விமானங்கள் முழுவதுமாக சுட்டு வீழ்த்தப்பட்ட பிறகு அடுத்த கட்டமாக சியால்கோட், பாகிஸ்தானுடைய சியால்கோட்டை குறிவைத்து இந்திய ராணுவம் தற்போது பதிலடி கொடுத்து வருகிறார்கள். மிக தீவிரமான பதிலடியாக இது பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுக்குள் 2 இடங்களை குறிவைத்து சியால்கோட் மற்றும் பஜ்வாவில் தாக்குதல், சியால்கோட் பஜ்வா என பாகிஸ்தானின் 2 இடங்களை குறிவைத்து, சியால்கோட் மற்றும் பஜ்வா என 2 இடங்களை குறிவைத்து இந்தியா மிக தீவிர தாக்குதல் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த தீவிர தாக்குதல் என்பது பாகிஸ்தானுடைய நிலைகள் பஜ்வா மற்றும் சியால்கோட் ஆகிய 2 இடங்களையும் சின்னாபின்னமாக்கிவிடும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மிக தீவிர தாக்குதலை இந்திய ராணுவத்தில் மேற்கொண்டிருக்கிறார்கள்.
முதற்கட்டமாக தான் இந்த 2 நிலைகள், அதாவது பஜ்வா மற்றும் சியால்கோட் என 2 இடங்கள் முதற்கட்ட தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது. இதே நிலை தொடரக்கூடிய பட்சத்தில், ஒரு அசாதாரண சூழல் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக 2 இடங்கள் என்பது 4 இடங்களாக, 40 இடங்களாக, பல்வேறு இடங்களாக மாறி இந்தியாவுடைய தாக்குதல் மிக தீவிரமாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. முதலில் இந்தியாவை பொறுத்தவரையில் தீவிரவாதிகளை குறிவைத்துதான் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறிய காரணத்தால் தற்போது பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது.